அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு கூப்பிடுவே. அப்பான்னு கூப்பிடத்தாசை, அப்பான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடத்தாசை, அம்மான்னு கூப்பிடவா. உம்மா அப்பான்னு கூப்பிடத்தாசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மா அம்மான்னு கூப்பிடத்தாசை, அம்மான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு கூப்பிடுவே. அப்பான்னு கூப்பிடத்தாசை, அப்பான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடத்தாசை, அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு கூப்பிடுவே. அப்பான்னு கூப்பிடத்தாசை, அப்பான்னு கூப்பிடவா, உங்க அம்மான்னு கூப்பிடத்தாசை, அம்மான்னு கூப்பிடவா. என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அப்பனே அப்பான்னு சொல்லணும். என்ன தாங்குவதும் ஏந்துவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும், உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும், உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்ல. கைய உயர்த்தி அப்பா அம்மா அப்பா ஆமாண்டவர், நீர் எங்களுக்கு பரம தகப்பன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல், ஒரு தாய் தன் பிள்ளையை அரவணைக்கிறது போல இந்த வருஷம் ஆரம்பித்தது முதற்கொண்டு இத்தனை நாள் வரைக்கும் நீங்க எங்களுக்கு தகப்பனா இருந்தீங்க ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தாயா இருந்தீங்க ஆண்டவரே. உம்ம அப்பான்னு கூப்பிடுவே, உம்ம அம்மான்னு கூப்பிடுவே, உம்ம அப்பான்னு கூப்பிடுவே, உம்ம அம்மான்னு கூப்பிடுவே, உம்ம அப்பான்னு கூப்பிடுவே. பாடிக்கொண்டே அப்படியே ஆராதி என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். சொல்லு
என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு ரெண்டு கைய மேல உயர்த்தி அப்பா அம்மா அப்பா. எஸ், ஒரு தகப்பனாக, ஒரு தந்தையாக, ஒரு தாயாக என்ன வழி நடத்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிற அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு அப்பா. அம்மா உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு உம்மை அப்பான்னு கூப்பிடு, உம்மை அம்மான்னு. இந்த ஆராதனை நேரத்துல ஆண்டவர் நிறைய பேருக்கு முன்பாக தகப்பனாக வந்து நிற்கிறார், சிலருக்கு முன்பாக தாயாக வந்து நிற்கிறார். என் தகப்பன் கூட என்ன நம்பலையே, என் தாய் கூட என்ன சபித்தார்களே, எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அம்மாவும் இல்லை, நான் யார அப்பான்னு கூப்பிடுறது? என் வாழ்நாட்களில் எத்தனையோ பேர் சத்தமா வாய் நிறைய அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடும்போது எனக்கு அப்பா அப்படின்னு கூப்பிடுறது கூட எனக்கு மனசு வரல. ஆனா அப்படிப்பட்ட நிறைய பேர் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் உங்க அப்பா இருந்த அதே ஸ்தானத்தில், உங்க அம்மா இருந்த அதே ஸ்தானத்தில் அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒருவர், அம்மான்னு கூப்பிடக்கூடிய ஒருவர் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார், உங்க மத்தியிலே நிற்கிறார், உங்க சத்தத்தை கேட்கிறார். முழு பலத்தோடு நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான், நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான், நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான். சொல்லுங்க பகல, கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மானே சொல்லணும். எத்தனை எதிர்ப்பு மகன், நீ கருவில் இருக்கும்போதே ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்ட பிள்ளை, நீ இங்கே இருக்கும்போது பாதுகாக்கப்பட்ட பிள்ளை அல்ல, கருவிலேயே கர்த்தர் உன்னை பாதுகாத்த. கருவில் உங்களை அழிக்கிறதற்கு பிசாசு எத்தனையோ திட்டம் போட்டான், கருவுல நீங்க சாகடிக்கிறதுக்கு எத்தனையோ திட்டம் போட்டான். ஆனா அவருடைய வல்லமையுள்ள கரம், பாதுகாக்கிற கரம், அவருடைய தாயினுடைய கருவில உன்னை ரொம்ப அழகா பாதுகாத்துச்சு. அந்த ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கருவிலேயே நான் உன்னை பாதுகாக்க முடியுமானால், எஸ் எஸ், இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன். கைகளை உயர்த்தி நம்புறவங்க சொல்லுங்க பார்க்கலாம், கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். ஆமா ஆண்டவருடைய பிள்ளைகளை, எங்க அப்பா என்ன தோல்ல சுமந்ததா எனக்கு ஞாபகமே இல்லை. அப்படி ஒரு சொகுசான வாழ்க்கை நான் ஒரு நாள் கூட வாழலன்னு சிலர் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, சில தண்ணீரை நீ சங்கட்டமே இல்லாம தாண்டின, சில அக்னியை நீ எந்த கஷ்டமும் இல்லாம தாண்டின.
அந்த அக்னிய, அந்த கஷ்டத்தை நீ தாண்டினதற்கு, எந்த வருத்தம் இல்லாம நீ தாண்டினதற்கு ஒரே ஒரு காரணம், அந்த அக்னியை தாண்டினது நீ இல்ல, அந்த சூழ்நிலையை தாண்டினது நீ இல்ல. உன்னை தோளின் மேல சுமந்து உன்னை தாண்ட வச்சது நான் தான். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இதுவரையிலையும் எத்தனையோ தண்ணீர், எத்தனையோ அக்னி அவருடைய தோளு மேல உட்கார்ந்து நீங்க போனது போல இப்பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கிற அக்னியை நீங்கள் தாண்டுவீர்கள். கர்த்தர் உங்களை சுமக்கிறவர். நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லலாம்ப்பா. பார்த்து என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மானே சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பானே சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அம்மானே சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மானே. நம்புறவங்க கைய மேல உயர்த்தி அப்பா சத்தமாய் அம்மா. எஸ், நிறைய பேருக்கு அந்த அரவணைப்பு கிடைக்குது, அந்த அரவணைப்பு கிடைக்குது. நன்றி அப்பா, நன்றி.